Indigenous Rights Radio, because knowledge is power. கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. கேளுங்க கேளுங்க, இது நம் சமுதாயத்திற்கான குரல். வணக்கம். ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. இது வந்து ஆல்சாதி மக்களுக்கு மட்டுமாயி பழங்குடி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ரேடியோ. நம்ம ஆர்ஜே மந்தேஷ்னு இந்த ரேடியோ ப்ரோக்ராம் பற்றி நமக்கு கருத்து தெரிவிச்சுனா நமக்கு இஷ்ட வேண்டியது டேரக்டா ஃபோன் கிஸ்தி இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமா நம்மளோட கருத்து தெரிவிச்சு அதுக்கு நமக்கு இஷ்ட வேண்டியது 990 இந்த நம்பருக்கு வந்து நம்ம ஃபோன் நம்மளோட கருத்தை பற்றி தெரிவிச்சு. ஸோ நம்ம போன ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம கனிம வளங்கள்னு இன்னொரு பற்றி நம்ம விஷயமே. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து அதனோட தொடர்ச்சியாவது பழங்குடி மக்கள் உடையாடனன்று கவர்மெண்ட் மூலமாவோ இல்லை பிரைவேட் மூலமாவோ இந்த சுரங்கம் அமைச்சு இந்த கனிம மேத்தக்கு வந்து சுரங்கம் அமைச்சு இதன் பற்றி வந்து நம்ம நோட்கும். இந்த கருத்துப்படி இன்னொரு ஆட்ஸ் அவர் நல்ப வருஷம் உங்களுக்கு சுத்தமான இந்த எரிசக்தி இந்த சோலாரு இதாமக்குன்னு சோலாரு இந்த எலக்ட்ரிக் போட்டியாமு இந்த சார்ஜர்ஸ் பொடி வீச்சுனா அந்த மாதிரி போட்டியாமு இந்த மாதிரி பொருளோட தேவை வந்து அவங்க வந்து 4 மடங்கு வந்து ஜாஸ்தியாக தின்னு தேவைப்படுச்சு வந்து இந்த ஒரு இது செஷ்டிச்சு இந்த மெஷ்மது எலக்ட்ரிக் வட்டி செஷ்ம கரண்ட் மூலமாக ஓடிச்சு வட்டி அந்த மாதிரி வட்டி வந்து தயாரித்தது வந்து முக்கியமாக வந்து லித்தியம் ஒரு கனிம முடி லித்தியம் ஒரு கனிம செஷ்னு அந்த லித்தியமோட தேவை வந்து அடுத்த 10 வருஷம் வந்து 10 மடங்கு ஜாஸ்தி தேவைப்படுச்சு. அத்தக்கு வருஷம் ஒரு புது திட்டம் போது செயல்படுறதுக்கு தொடங்கி லித்தியம் நிக்கல் கோபால்ட் மற்றும் தாமிரம் இந்த மாதிரி கனிமமானுங்க இன்னும் இந்த மாதிரி கனிமம் தேவைப்படுத்தின லித்தியம் ஒரு கனிமம் முடினால்தான் உங்களோட எலக்ட்ரிக்கல் கரண்ட் மூலமாக ஓடிச்சு போட்டி வந்து தயாரித்து முடிச்சு. இந்த மாதிரி போட்டியோட தேவை வந்து 10 மடங்கு இன்னும் ஜாஸ்திச்சு நமக்கு வருங்காலத்து. ஸோ அத்தக்கு அவங்க இந்த மாதிரி கனிமம் வந்து தேவைப்படுச்சு. அதுக்கு இந்த மாதிரி லித்தியம் நிக்கல் கோபால்ட் இந்த மாதிரி கனிமம் தேவைப்படுத்தாக்கு சுரங்கம் அமைச்சதோட தேவையும் சுரங்கம் போது நிறைய நமக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த சுரங்கம் அமைச்சதுனால அவங்களுக்கு என்ன பாதிப்பப்பட்டனோட பழங்குடி மக்களுடைய அரணான்ஸ் தானே இன்னொரு சுரங்கம் மேக்சிமம் அமைச்சிச்சு. அதனால் இந்த பழங்குடி மக்களுடைய அரணான்ஸ் இந்த ஒரு சுரங்கம் அமைச்சதுனால அதை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிச்சு கவர்மெண்ட் மூலமாக இல்லைன்னா அந்த ஊர் கொண்டு கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு அபாயம் போது ஜாஸ்தியே வருது. ஸோ அமெரிக்கா அரசு மொத்தம் ஃபஸ்ட்டு போன ஒரு ப்ரோக்ராம் மிஷினி அமெரிக்கா அரசு 87% நிக்கல் 89% தாமிரம் 79% லித்தியம் 68% கோபால்ட் இந்த 35 கிலோமீட்டருக்குள்ளே இந்த பக்கம் ஆப்பட்டுச்சு. ஸோ இந்த உலக அளவு சுரங்கம் முடியாருன்னா மட்டுமே 50 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அடுத்து சொல்லிட்டு உலகத்துடைய அரணான்றது எப்போ மில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து சுரங்கம் மட்டுமே முடியும் உலகத்து. இதில் வந்து 8% வந்து பாதுகாக்கப்பட்ட அரணம் வரும்போது ஆதிவாசி மக்களுடைய அரணம் ஃபாரஸ்டாமோ அந்த மாதிரி அரணமோ இல்லைன்னா இப்போ இந்த பல்லுயிர் சூழல் மண்டபம் இருக்குமே பல்லுயிர் சூழல் மண்டபம்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கும் முதுமலை அது வரைக்கும் அந்த மாதிரி அரணான்ஸ் தான் இந்த 16% வந்து சுரங்கமாக முட்டி. இதனால் மனித உரிமை வள மையம் இதுட்டி. ஸோ அந்த மையமோட கருத்தின்படி 12 வருஷத்துல இந்த கனிமம் போது சுரங்கம் மூலமாக பிரிச்செடுத்து இந்த சுரங்கம் மூலமாக அந்த கனிமம் ஏற்று அந்த கனிமம் போது தனித்தனியாக பிரிச்சாத்துச்சு. ஸோ இந்த மாதிரி பிரிச்சாத்துறது 100 பூஜ் கம்பெனியாகும்போது கேள்சுக்கிட்டி. ஸோ இந்த 100 கம்பெனி மேலே 510 மனித உரிமைகள் ಕೇಸಮ್ಮ ಇಂದ ಕಂಪನಿ ಮೇಲೆ ಉಂಟು. ಸೊ ಇಂದ 510 ಕೇಸ್ ಹೋದೆ 49 ಕೇಸ್ ಹೋದೆ இந்த ஆதிவாசி மக்கள் வந்து இந்த கேஸ் வந்து சம்மந்தப்படுத்த ஏன்னா உம்மோட ஏரியாஸ் அந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்துவிட்டு. ஸோ 2027 வருஷம் கிட்டத்தட்ட வந்து 40% பழங்குடி மக்கள் வந்து அதனோட சமுதாயத்துக்கு எதிராக தான் இந்த மாதிரி கெல்ஸ் வந்து சுரங்கம் அமைச்சவங்க கெல்ஸ் நடந்துவிட்டு. இதனால் இன்னொரு இந்த சுரங்கம் அமைச்சதுனால ஆதிவாசி மக்கள் வந்து அரண்வட்டு மாற்றிச்சு. அதுமில்லாத இந்த வேறு இடத்துக்கு அந்த அதனுடைய கிராமத்தில் கொட்டிச்சு. இதுமில்லாத இந்த கொரோனா கோவிட்-19 அதுமில்லாத மற்ற வேறு இன்னும் சொக்கோட்டமாகும்போது ஜாஸ்தியாக பரவிச்சு இந்த மாதிரி கெல்ஸ்னால. அதான் சொத்து அந்த ஃபேக்ட்ரி சொத்து கெட்ட விஷயமானாலும் கழிவினாலோ இல்லை
கதிர்கள் வச்சாருன்னா சூரியன் மூலமாக அந்த மாதிரி கதிர்கள்னால நமக்கு நோய் வந்து அதிகமாக பரவிச்சு. அதுமாரி வந்து குற்ற செயல்கள் இருக்கும்போது அந்த போதைப் பொருள் யூஸ் கிஸ்து, அப்புறம் அதாவது பெண்கள் மீதான குற்றங்கள் வந்து இதாகும்போது நிறைய வந்து இந்த மாதிரி பிரச்சனைனால தான் ಜಾಸ್ತಿ வச்சு. ஏன்னா இந்த மாதிரி ಕೇಸ್ தான் ನಮ್ಮ ಆದಿವಾಸಿ ಮಕ್ಕಳನ್ನು வந்து ಎಗ್ ಸಾಮಾಚಿತ್ತು ಇದನ್ನು ಕೊರಗಡ್ತಿತ್ತು ಹೋದು கவர்மெண்ட் மூலமாக தனியார் மூலமாக நிறைய பிளானட்ஸ் தான் நான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்னே ஸ்டார்ட் கிச்சு. வாழ்றதுக்கு வந்து நீர் தேவை, வாழ்வாதாரத்துக்கு நமக்கு தொழில் தேவை. இந்த மாதிரி ஒரு சுரங்கம் அமைச்சது மூலமாக இந்த மாதிரி விஷயம் வந்து அவங்க ஆப்படத்து கம்மிச்சு, அவங்களுக்கு பாதிப்பு ಜಾಸ್ತಿச்சு. ಇದು மாதிரி ஒரு சுரங்கம் ಬಂದವರು ಅವ್ರಿಗೆ ನೀರು ಆಡೋದು, ಅವ್ರಿಗೆ ಪಟ್ನಿ ಒಮ್ಮೆ ಆಡನಾಡೋದು ಮೆಟ್ವೀಮು ஒரு ஓதுக்கும்போது பழங்குடி மக்கள் மதியான்ற இனியே ஓதுக்குஷி இனி நார்த் இந்தியா இருக்குன்னு அந்தளவுக்கு ஓதுக்குஷி. ஸோ இது வரைக்கும் இந்த கனிம வளங்கள் மூலமாக இந்த சுரங்கம் மூலமாக ரொம்ப பாதிப்பிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த உலகத்தை இனி பசுமையாக உடைய மற்றும் அதுவும் இல்லாத இந்த புதுப்பிக்கக்கூடிய சிஸ்டம், இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கு பொட்டி சோலாரு இந்த மாதிரியான விஷயங்களோட தேவையை வந்து இந்த உலகத்துக்கு இனி வந்து அதிகமாக தேவைப்படுச்சே சொல்லிட்டு. இதனால பழங்குடி மக்கள் அதனோட சுரங்க திட்டம் சொல்லிட்டு சுரங்கம் அமைச்ச திட்டம் அதை பற்றி வந்து முடிச்சுக்கு ஆரம்பிக்க வேண்டியது கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயமா சொல்லிட்டு. போன எபிசோட் கேஷ்டி மாதிரி இலவசம் முன் மற்றும் தகவல் அறிந்த ஒப்புதல் இத்துவது இது என்னோட இது ஒரு ஒப்புதல். இது கவர்மெண்ட் மூலமா மக்களுக்காக ஒரு உரிமை. இந்த இலவச மற்றும் முன் தகவல் இந்த ஒப்புதல் என்பது ஆதிவாசி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு உரிமை. இது வந்து ஒம்மே வந்து அந்த சுயமா வந்து நிர்ணயம் அடிப்படையில் இந்த உரிமை வந்து கொட்க முடிச்சு. இது வந்து பழங்குடி மக்களோட அத்தனை உரிமையை பற்றி உரிமையும் ஒரு பாதுகாப்பாக ஒரு செயல்படுச்சு. இந்த உரிமையை வந்து UNDRIP இந்த மாதிரி சர்வதேச இந்த உலகத்துடைய மக்களுடைய உரிமை இந்த தரத்துறது அது வந்து அடன்வச்சு. இலவச மற்றும் முன் தகவல் இந்த ஒப்புதல் எஸ்டி மாதிரி உம்மோட லேண்டு, உம்மோட வளங்கள், இன்னும் உம்மோட சுற்றி ஃபாரஸ்ட்டு, உம்மோட கலாச்சாரம், உம்மோட பாரம்பரியம் இந்த மாதிரி விஷயம் வந்து உங்களுக்கும் பாதிச்சு. இது வந்து இந்த திட்டம் வந்து இந்த ஒப்புதல் முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒப்புதல் முடிச்சுட்டு ரொம்ப நாள் இன்கஸ்ட்டுக்கு முடிச்சுட்டு வந்து அதாவது அந்த ஒப்புதல் ரொம்ப கலந்து அதனோட உரிமையை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக ஆரம்பிச்சு. இது வந்து நமக்கு யூஸ் ஆகணும், ஃப்யூச்சர் கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆச்சு. இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய இது மூலமாக நமக்கு கண்டிப்பாக ஆரம்பிச்சு. இந்த எபிசோடு வந்து 3 டிக்கு நன்றி. இன்னொரு ஆட் எபிசோடு முடிச்சு இன்னொரு எபிசோடு கண்டிப்பாக இது பற்றி ஓடுறது நமக்கு இது முக்கியமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஓடிச்சு. நமக்கு இதோட இந்த அர்த்தத்தோட தேவையை ஓடிச்சு ஒன்று. இது மட்டும் இல்லாமல் பழங்குடி மக்களுடைய மகனோட ஆழ்சாதிப்பு ஏர்லாம் கூவம் உம்மோட உரிமையை பற்றி வந்து நம்ம இன்னும் அர்த்தினோர் ஃபோன் வசதினோர் ஃபோன் சொல்வது கூகுளுக்கு வேணும் CS.org சொல்லணும். உம்மோட பழங்குடியான உரிமையை வந்து அந்த வெப்சைட்ஸ் வச்சு அதுமாதிரி ஃபேஸ்புக் மூலம் இந்த மாதிரி நம்ம பழங்குடி உரிமையை பற்றி ஃபாலோ பண்ணணும். அதை பற்றி அல்னஸ் வச்சு அதுமாதிரி அது ஃபோன்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்பாட்டிஃபை ஒரு ஆப் யூஸ் கழிச்சு கதவுறதுக்கு யூஸ் கழிச்சு அந்த ஆப் வந்து கரமான ஷோ இல்லை நம்ம ஆஷோடைய கட்ரியான ஷோ விஞ்சின ஆரஸ்தி. ஸோ அந்த ஒரு ஆப்ஸ் வந்து நம்ம இந்த ஒரு பழங்குடியின உரிமைகள் வானொலி சுட்டு பிடிச்சி அல்லவே நம்ம ஓட்டுனா நமக்கு தேவையான உரிமை இன்னும் நோட்டு அத்தனையுமே நமக்கு புரிஞ்சிச்சு. நம்ம வந்து அடுத்த ஒரு எபிசோட்ஸ் வந்து நம்ம மஸ்டி வந்து நம்முடைய ஆவடக்குன்னு நம்ம RJ வந்துச்சுன்னு இந்த நிகழ்ச்சி பற்றி நமக்கு இன்னும் கருத்து தெரிவிச்சினோர் நமக்கு டவுட்டாக மின்த்தினோம் நமக்கு இன்னும் அஸ்தி தேவைப்பட்டனோர் நமக்கு இஷ்ட வேண்டியது ಒಂದು ಫಸ್ಟ್ ಎಷ್ಟು ಮರಿ 8990 இந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் கீர் அதுமாரில ஃபோன் கீவனும் வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் கார்டு ரிப்ளை கிஸ்மே இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து நம்மளோட ஃபீட்பேக்கோ இல்லை நம்ம இன்னும் நமக்கு இன்னும் தகவலுப்பும் தேவைப்படுத்தி நம்ம வந்து இது மூலமாக வந்து நம்ம கழிச்சித்தியே. நன்றி. அடுத்த ஒரு எபிசோட் வந்து நோட்கோ. Indigenous Rights Radio, because knowledge is power. கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. கேளுங்க இது நம் சமுதாயத்திற்கான குரல்.